முருகருக்கு ஏனைய நிறைய விரதங்கள் விசேஷங்கள் இருந்தாலுமே கூட இந்த வைகாசி விசாகத்துக்கு என்ன பெருமை, விரதம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி விரதங்கள் இருந்தா சிறப்பு, என்ன பிரார்த்தனையை நம்ம கையில் எடுத்து இருக்கலாம் வைகாசி விசாகத்தை பொறுத்தவரையில. நமச்சிவாயம். ஜெய்வரகி ஜெய்வரகி. ஏறுமதில் ஏறுவிலை ஆடுமுகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளிகை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமாளே. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, வைகாசி விசாக பெருவிழா. அன்பு பக்தர்களே, இந்த வைகாசி விசாகம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி. பொதுவாக இந்த விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கலந்து வரணும், இதுதான் விஷயம். இப்போ வைகாசி விசாகம் என்னைக்குன்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி, வைகாசி 26ஆம் தேதி, 9/6/2025 திங்கட்கிழமை அன்றைய தினம் வைகாசி விசாக பெருவிழா. இந்த வைகாசி விசாகம் என்ன? முருகருக்கு பொதுவாக கிருத்திகை, ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கிருத்திகை, ஏன்னா கிருத்திகை தான் அவருடைய ஜென்ம நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம். அப்புறம் இந்த 6 தாமரைகள்ல 6 கன்னியர்களால், கார்த்திகை பெண்களால் அந்த முருகப்பெருமான் வளர்க்கப்படுகிறார். அந்த 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கக்கூடிய 6 முருகப்பெருமானையும் அன்னை பராசக்தியானவள் அப்படியே 6 குழந்தையும் அந்த இடுப்புல பிடிச்சி ஒன்னாக்கும் போது 6 உடம்பும் ஒன்னாது, தலை மட்டும் 6 முகமாக உள்ளது. அப்ப 6 முகமான 6 முக கடவுள், சண்முக கடவுள் அவதார திருநாள் இந்த வைகாசி விசாகம். கார்த்திகையிலே, கிருத்திகை நட்சத்திரத்திலே அவர் அவதரித்திருந்தாலும், 6 தீப்பொறிகளில் இருந்து அவர் அவதரித்திருந்தாலும், அன்னை பராசக்தியால் சண்முக கடவுளாக அவதாரம் செய்த அற்புதமான திருநாள் இந்த வைகாசி விசாகம். பொதுவா முருகப்பெருமானுக்கு நிறைய விரதங்கள் உண்டு. அதில் இந்த வைகாசி விசாகம் சஷ்டி விரதம் பார்க்குறோம். வம்ச அபிவிருத்தி, குழந்தை பாக்கியத்துக்காக இந்த சஷ்டி விரதத்தை நம்ம அவ்வளோ ஒரு பரிசுத்தமா, தூய்மையா, அறம் சார்ந்து அவ்வளோ பக்தி பூர்வம் வெளிநாடுகள்ல இருந்து கூட மக்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறத, முருகன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையில இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் பங்குனி உத்திரம் இருக்கு. பங்குனி உத்திரமும் முருகப்பெருமானுக்கு, உத்திர நட்சத்திரமும் அவருக்கு விசேஷம்தான். அப்போ முருகருக்கு ஏனைய நிறைய விரதங்கள் விசேஷங்கள் இருந்தாலுமே கூட உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, வைகாசி விசாகம் ரொம்ப முக்கியம். இந்த வைகாசி விசாகத்துக்கு என்ன பெருமை, விரதம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி விரதங்கள் இருந்தா சிறப்பு, அப்படி இல்லைன்னா எதுக்காக என்ன பிரார்த்தனையை நம்ம கையில் எடுத்து இருக்கலாம் அப்படின்னு போன்ற 3 விஷயங்களை பார்க்க போறோம். எந்த பிரார்த்தனையை கையில் எடுக்கலாம்? வைகாசி விசாகத்தை பொறுத்தவரையில உடல் நலக்குறைவு, உடல் பிரச்சனைகள், உடல் உபாதைகள், அது மனசு கஷ்டமா இருக்கலாம், மனவேதனைகளாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது உடல் நலக்குறைவு, ஆரோக்கியம். எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு. இப்போ ரெகுலராக எல்லாரும், சின்ன குழந்தை கூட இப்போ சுகர் பிபி வந்து போச்சு. 10 வயசு 12 வயசு குழந்தை கூட இப்போ சுகர் பிபி, 30 வயசா இருந்தது, 40 வயசுக்கு மேலே தான் சுகர் வரும்னு இருந்தது. இப்பெல்லாம் சின்ன பிறக்கிற குழந்தைக்கே வந்து போயிடுது. அப்போ இந்த வைகாசி விசாகம் உங்களுக்கு உடல் நல குறைவுகள் சரியாக வேண்டுமா, எந்த நோய் நொடிகளாக இருந்தாலும் சரிதான், 11 நாட்கள் நீங்க இந்த வைகாசி விசாகத்திற்காக விரதம் இருப்பீர்களே ஆனால், கடுமையான விரதம்னா எண்ணிக்கை கணக்குண்டு. முதல்ல எத்தனை நாள் விரதம் இருக்கீங்க அதுதான் முதல்ல கேட்பாங்க இல்லையா? விரதம்னா என்ன சொல்ல, நீங்க காத்தால எழுந்து தூங்கி எழுந்து தலை குளிச்சுட்டு காத்தாலேருந்து விரதம் இருக்கீங்கன்னு சொன்னா அது உபவாசம் தானே தவிர விரதமா மாறாது. விரதம் என்பது கடைபிடிக்க வேண்டும், ஒரு 11 நாளாவது கடைபிடிக்கணும். அப்போ விரதம்னா என்ன? காலம்பரை எழுந்துக்கணும், தலை குளிக்கணும், சுவாமியை நினைச்சு வீட்டுல முதல்ல விளக்கேற்றி வச்சு, வீட்டுல நீங்க எந்த சாமிக்காக விரதம் இருக்கீங்களோ அந்த சாமிக்கு ஒரு பூ வச்சு, புஷ்பத்தை வச்சு, தாம்பூலம் வச்சு, தூபம், தீபம், நிவேத்தியம், நமஸ்காரம், இதுக்கு வீட்டுல பூஜையை முடிச்சுட்டு தான் நீங்க ஆலயத்துக்கு போகணும். அப்புறம் ஆலய வழிபாடு, அங்க போய் உங்க பிரார்த்தனையை நீங்க சொல்லணும். இதுதான் விரதம் அனுஷ்டிக்கும் முறை. 11 நாளும் இப்படி நடக்கணும். நான் 11 நாள்னு சொல்றது ரொம்ப குறைவு இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு உங்களுக்கு சொல்றேன். இதுவே நீங்க ஒரு 21 நாள் எடுக்கலாம், 27 நாள் எடுக்கலாம், 48 நாள் எடுக்கலாம். விரதம்னா அப்படி லாங் டைம் இருந்தாதான் அதுக்கு, அந்த விரதத்துக்கு ஒரு சிறப்பு, மரியாதை, மதிப்பு எல்லாம். அப்போ வைகாசி விசாகத்தை பொறுத்தவரையில உங்களுக்கு எந்த
மாதிரியான நோய்கள் இருந்தாலும், ஏன்னா பால் கூட அபிஷேகம் தான் இங்க விசேஷம். வைகாசி விசாகம்னு சொன்னாலே எல்லா முருகர் கோவில்லையும் பால் குடம் தான் எடுப்பாங்க. காரணம் என்ன? அன்னை பார்வதி உடம்ப அப்படியே ஒன்னா இணைச்ச திருநாள். உடம்ப எல்லாத்தையும் ஒன்னாக்கி தலை மட்டும் 6 சண்முக கடவுளாக அவதாரம். 12 கைகள், கால் 2 தான் இருக்கும். ஏன்னா இங்க உடம்ப சேர்த்துட்டாங்க. அப்போ 6 முகம், 12 கைகள், ஒரே உடம்பு, 2 கால்கள். இப்ப வைகாசி விசாகத்தை பொறுத்தவரையில உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அல்லது என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம பார்க்குற சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஆட்டிசம் ப்ராப்ளத்துல நிறைய மூளை வளர்ச்சி குறைவாகவோ இல்லை மற்ற ஏதேனும் குறைபாடுகளாகவோ மற்ற குழந்தைகள்லாம் இருக்கு அப்படின்னா காரணம் அந்த மாதிரி குழந்தைகளுக்காக கூட நீங்க விரதம் இருக்கலாம். அல்லது என் கணவருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அல்ல வேறு ஏதேனும் சம்திங் ஒரு டிசீஸ் ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமா நீங்க இந்த 11 நாள் முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகத்துக்கு விரதம் இருந்து பாருங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். முருகப்பெருமான் கைவிட மாட்டார். ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கு தீது புரியாத தெய்வமே, நீதி தடைக்கின்ற போரூர் தனி முதலே இந்த நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. இதுதான் மந்திரம். இதான் சிதம்பரம் சுவாமிகள் திருப்போரூரிலே சொன்ன மந்திரம். இதுதான். இதை சொல்லி பாருங்க. எளிமையான தமிழ். ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கு தீது புரியாத தெய்வமே, ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கு தீது புரியாத தெய்வமே, தீது புரியாத தெய்வமே, தீது புரியாத தெய்வமே, நீதி தடைக்கின்ற போரூர் தனி முதலே இந்த நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு, இந்த நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. 2 வரிதான். இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானிடத்திலே சரணாகதி அடையுங்கள், நமஸ்காரம் செய்யுங்க. இதுக்கப்புறம் சஷ்டி கவசம் படிக்கிறதோ சண்முக கவசம் படிக்கிறதோ அதை 1 முறை 2 முறை, அதுக்கப்புறம் திருப்புகழ் படிக்கிறது, இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். அதே சமயத்தில் வைகாசி விசாகம் அன்றைய தினம் விரதம் இருந்து 11 நாள் விரதம் இருந்து தினந்தோறும் காலைல எழுந்து நான் சொன்ன மாதிரி வீட்டில் பூஜை, அப்புறம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்து நமஸ்காரம் செய்து, அப்புறம் மதியானம் 1 வேளை மட்டும் உணவு, காத்தாலையும் ராத்திரியும் விரதம். வைகாசி விசாகத்தன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க. முருகருக்கு ஒரு மாலை, உங்க சின்ன சின்ன கோவிலாக இருந்தாலுமே கூட வீட்டிலேயே அழகா சாமிக்கு நல்லா படையல் போடுங்க, மாவளுக்கு மாவு போடுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சின்ன விக்கிரகமோ படமோ நல்லா அலங்காரம் செய்யுங்க. குறிப்பா விருச்சிப்பூ இருக்குமே ஆனால், இட்லி பூன்னு சொல்லுவாங்க, விருச்சிப்பூ இருக்குமே ஆனால் விருச்சிப்பூவால் அழகா மாலை கட்டி தொடுத்து போடுங்க. முருகருக்கு நொச்சி இலையால் அர்ச்சனை செய்யுங்கள். 8 விதமான புஷ்பங்கள்ல முக்கியமான புஷ்பம் இந்த விருச்சிப்பூ. அதே போல இலைகளிலே பத்திர புஷ்பங்களிலே முருகப்பெருமானுக்குன்னு ரொம்ப பிடித்த ஒரு இலை இருக்குன்னா நொச்சி இலை. இதெல்லாம் ரகசியம், இதெல்லாம் பரிகார ரகசியங்கள். அதே போல அவருக்கு கம்பீர அன்னம், முருகருக்கு அந்த அன்னத்துக்கு பேர் என்ன? கம்பீர அன்னம், எலுமிச்சம்பழ சாதம். புரியுதுங்களா? அப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு கூட அன்றைய தினம் 9ஆம் தேதி காலையில 9 to 10 அற்புதமான நேரம். ஏன்னா திருப்பியும் 10 12 யமகண்டம். அந்த 9 10 நேரத்தில் வீட்டில் உங்கள் முருகப்பெருமான் அழகாக ஜோடிச்சு மாலைகள்லாம் சாத்தி ஒரு மாவளுக்கு மாவு போட்டு வெத்தலைப்பாக்கு பூ பழம் எல்லாம் வச்சு, அப்புறம் படையல் வடை பருப்பு பாயசம் அன்னம் எல்லாம் அப்படி சாம்பார் எல்லாம் ஒரு வாழை இலையில தாம்பாளத்தில் வச்சு சாமிக்கு முன்னாடி படையல் போட்டு முருகப்பெருமானுக்கு நொச்சி இலையாலே 108 முறை உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் ஓம் முருகா போற்றி, இல்லைன்னா அஷ்டோத்திரம் இருக்கு அஷ்டோத்திரம் படிங்க. அப்படி இல்லைனாக்கா பாம்பன் சுவாமிகள் அருளியது அதை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. அந்த மாதிரி அர்ச்சனை செய்து நல்லா ஜம்முன்னு வாசனையான ஊதுவத்தி, ஜம்முன்னு ஒரு சாம்பிராணி போட்டு வாசனையா தூப தீபங்களோடு வழிபாடு செய்வீர்களே ஆனால் இந்த வைகாசி விசாக விரதம் உங்களுக்கு பல வகையில் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ரொம்ப குறிப்பா குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். குடும்ப கஷ்டங்கள் விலகும். குடும்பத்துல ஒற்றுமை இல்லாமல் இருப்பது, பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம இருப்பது, ஆளுக்கு ஒரு திசையாக இருக்கிறது,
4 பேரும் 4 இடத்துல ஃபோனை வச்சுக்கிட்டு 4 திசையில் உட்காந்துருப்பீங்க. 4 பேரும் ஒரே இடத்துல உட்காந்துருப்பீங்க. என்ன புண்ணியம், என்ன புண்ணியம் அதனால. அப்போ அந்த மாதிரிலாம் குடும்ப ஒற்றுமை, பிள்ளைகளுடைய படிப்பு, இப்போ நீங்கள் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் கையில் எடுத்துக்கலாம். எந்த விஷயத்தை வேண்டுமானாலும், பிரார்த்தனையை வேண்டுமானாலும் கையில் எடுத்து இந்த வைகாசி விசாகத்தன்றைய தினம் வீட்டிலையும் விசேஷம் செய்து வீட்டில் படையல் போட்டு, கோவிலில் பண்ணுறதெல்லாம் வேற, வீட்டில் நீங்கள் சாமி கும்பிடணும். வீட்டில் நீங்கள் சாமி கும்பிட்றது தான் ரொம்ப முக்கியம். வீட்டில் அரோகரா கோஷம் கேட்கணும். வீட்டில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அந்த அரோகரா கோஷம் வீட்டில் கேட்கணும். அந்த அரோகரா கோஷம் வீட்டில் எதிரொலிக்குமே ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள், தீய சக்திகளை தெரிச்சிட்டு ஓடி போயிடும். வீடு சுபிக்ஷமாக மாறும். அப்பத்தான் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ வீட்டில் கண்டிப்பாக வைகாசி விசாகத்தன்னைக்கு படையல் போட்டு அர்ச்சனை, நொச்சியலையால் அர்ச்சனை செய்து அலங்காரம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் உங்களால் முடிஞ்சது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழ சாதம் போட்டு அங்கே ஒரு அன்னதானம் கொடுக்கலாம். அல்லது ஒரு 20 லிட்டர் 100 லிட்டர் அந்த மாதிரி பாலுக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம். பால் அபிஷேகம் சிறப்பு. மற்ற நாட்கள்லாம் ஒரு அபிஷேகம், பஞ்சாமிரதம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, முருகர்னாலே பஞ்சாமிரதம் ரொம்ப சிறப்பாக. ஆனால் இந்த வைகாசி விசாகத்துக்கு பசும்பால் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். புஷ்ப காவடி, பால் காவடி, இதுதான் ரொம்ப விசேஷம். அங்கே 3வது தான் பஞ்சாமிரதம். அப்போ பால் வாங்கி தரலாம். முருகருக்கு இது மாலைகள் வாங்கி சாத்தலாம். அலங்காரம் நல்லா ஜம்முன்னு வள்ளி தேவசேனாக்கு பூ மாலைகள் வாங்கி தரலாம். திருமணத்தெல்லாம் மனசுல வேண்டிக்கிட்டு உங்க பெண்ணுக்கோ உங்க பிள்ளைக்கோ, பொண்ணுக்கு 30 வயசாவது சாமி இன்னும் கல்யாணம் ஆகல, முருகருக்கு ஒரு மாலை வாங்கி சாத்துங்க. அந்த கோவில்ல சொல்லுங்க, சாமி இந்த வாட்டி மாலை என்னது அப்படி சொல்லுங்க. அப்போ திருமண தடைகள் அதெல்லாம் மாலை வாங்கி சாத்துங்க. ஆயுள் ஆரோக்கியம் வேண்டுமா, பால் அபிஷேகம் செய்யுங்க. கர்ம வினைகள் செல்ல வேண்டுமா, அன்னதானம் செய்யுங்கள். இப்படி இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு வீட்டில் ஃபர்ஸ்ட் விசேஷம் செஞ்சுட்டு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலில் வந்து வழிபாடு செய்யுங்கள். இந்த வைகாசி விசாகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.